ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்வா பண்ணுறதுக்காக அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுபடணும். பாருங்கள், இதோட கலர்லாம் மாறி பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா குழவா வேகணும், அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சு. இது நம்மளுக்கு நல்லா மாவாக வரணும், அப்போ தான் அல்வா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து அல்வா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லா முந்திரி பருப்பையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு போடும்போது அல்வாவோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கோதுமை மாவு போட்டுக்கிறோம். கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த நெய்யிலே எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த பாசிப்பருப்பு அந்த நெய்யை உறிஞ்சி இந்த மாதிரி கெட்டியாக வரணும், பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. ஃபுட் கலர் போடுறப்ப அந்த அல்வா கலரில் சூப்பராக நல்லா வரும், அதுக்காக போட்டுக்கிறோம். உங்களுக்கு போட விருப்பம் இல்லாட்டினா ஃபுட் கலர் போடுற அவாய்ட் பண்ணிக்கோங்க. போட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய் எல்லாத்தையும் உரிய ஆரம்பிக்கும் அல்வா. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா சுருள அல்வாவை கிண்டி விடுங்க. நல்லா கிண்ட நெய்யெல்லாம் உறிஞ்சி அல்வா பேனில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் சூப்பராக வருது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.